லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க. இதோட வரவேற்போம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய கடந்த பேட்டி ஒரே பட்டாசாக இருந்துச்சு, பரபரப்பாக பேசப்பட்டது, ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருந்துச்சு. உரையாடல் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. நிறைய நண்பர்கள் அழைத்து பேசினாங்க. நல்லா இருந்துச்சு அந்த உரையாடல். அப்படி அந்த நீங்கள் பேட்டி கொடுத்த பிறகு அதில் இருந்த பல கருத்துக்கள் வேற யாரை கோபப்படுத்தியோ இல்லையோ அதை திருமாவளவன் அவர்களுடைய சிறுத்தை குட்டிகளை கடுமையாக கொந்தளிக்க வச்சது. அதில் கமெண்ட்லலாம் கடுமையாக பேசியிருந்தாங்க. அதை ஒரு பெண் நீங்கள் ஒரு மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பெண் பேச்சாளர், நீங்கள் ஒரு கருத்தை வைக்கிறீங்க, உங்களுக்கு அழைத்து ஆபாசமாக திட்டுறான் அப்படின்னா ஒரு ஆண் வேற ஒரு பிரிவை சேர்ந்தவங்களோ அல்லது வேற ஒரு ஆண் அரசியல் உள்ள கருத்து வைக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு. நான் உங்க கூட பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. கட்சி தலைவர் திருமாவளவனை கூட்டிட்டு விவாதம் பண்ணுவோம். 3 கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டேன். கேட்பேன், இது பதில் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரோட அனுப்பிச்சிருக்கிறேன். வரட்டும். உண்மையிலே அம்பேத்கர்னு சொல்றாங்களே, அம்பேத்கர் வச்சு யார் உண்மையிலே அம்பேத்கர் கொள்கையில இருக்கிறாங்க, யாரு போலி அம்பேத்கரை பேசுறாங்க, உண்மையிலே பாஜகவோட பி டீம் யாரு அவங்க சொல்லட்டும். என்ன நீங்க அரசியல் ரீதியான ஒரு போது தானே இது. அவங்க கோட்டெல்லாம் போட்டிருக்காங்க, அம்பேத்கர் கோட்டு மாதிரி எல்லாம் போட்டு மேடையெல்லாம் பண்ணிருக்காங்க. கோட்பாடு இருக்கா? அம்பேத்கர் சொல்றாரு, there is no doubt that Congress is a Hindu body with Hindu aspirations அப்படின்னு சொல்றாங்க. There is no difference between Hindu Mahasabha and the Congress. While the former is crude and brutal in its action அப்படின்னு சொல்றாங்க. While the Congress is polite and political அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Apart from this difference of fact, there is no other difference between Congress and Hindu Mahasabha அப்படின்னு சொல்றாங்க. Hindu Mahasabha பாஜகவுடைய பார்ட்டி கட்சி. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, 2001 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினுடைய ராஜாவோட ஜோடி போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சது யாரு? அதன் சீமான் அவர்கள் நுழைஞ்சாங்களா இல்ல அதன் திருமாவளவன் அவர்கள் நுழைஞ்சாங்களா? இல்ல, அன்றைய சூழலுக்கு அது இவர் ஒரு பெரிய கட்சி இல்ல. பாபர் மசூதி இடிக்கிறாங்க, அது பாசிசம் இல்லையா? அது இந்துத்துவ பாசிசம் இல்லையா? அவர் கோவை தொடர் குண்டு வெடிப்பு இருக்கு, அத்வானிக்கு எதிரான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அத்வானிக்கு எதிராக நாம ஏன் களமாடுறோம்? அத்வானி ஒரு அரை யாத்திரை கொண்டு வராரு. இதுக்கு எதிராக கொண்டு வராரு, இந்த 27 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விபிசிங்க அதை கொண்டு வராரு. அதை எதிர்த்து அத்வானி அவர்கள் இது பண்றாரு. அந்த பிஜேபியோட கருணாநிதி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கூட்டணி வைக்கிறாரு. நீங்க தான் பாசிசத்தை எதிர்க்கிறீங்கல்ல, அம்பேத்கர் படிச்சிருக்கீங்களே, நீங்க எதுக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போனீங்க? கூட்டணிக்கு போய் எதுக்கு சட்டமன்றத்துல போறீங்க? அந்த கேள்வி இருக்கு, அது பதில் இருக்கா? அவங்க திமுக கூட்டணி கூட இருந்தாங்க. அது பாஜகவோட கூட்டணி. இப்ப காங்கிரஸை பத்தி பேசுறாருல, காங்கிரஸ் கூட டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் இன் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் கூட சேர்வது இஸ் சூசைடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சேர்வது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க யாரு கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? மதச்சார்பின்மைக்காக நாங்க பேசுறோம், சாதி சார்பா காட்டுறாப்ல. ராகுல் என்ன சொல்றாப்ல, பூணூல எடுத்து போட்டு நான் கவுல் பிராமணர் அப்படிங்கிறாப்ல. சாதியும் பேசுற மதமும் இருக்காங்க. அப்ப அவருடைய வெற்றிக்கு நீங்க எப்படி உழைப்பீங்க? அதை ஏத்துக்கிட்டுறீங்க. அது யாரு இருக்குது? நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க, பாஜகவோட கூட்டணி வச்சா நீங்க முதல்ல சட்டமன்றத்துக்கே போனீங்க, அதுவே தவறு. அதுவே அகைன்ஸ்ட் அம்பேத்கர் தான். இப்ப நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க. சட்டமன்றத்துக்கு நுழைறதுங்கிறது ஒரு வாய்ப்பு, ஒரு அதிகாரத்தை பெறுறதுக்கான இடம். நீங்க அதை அது எந்த வகையில வந்தா என்ன? பிஜேபியோட காங்கிரஸ் கூட தொடர்ச்சியா கூட்டணி வச்சுட்டு இருக்கிறதுனால ஒடுக்கப்பட்ட மக்களாவே இருக்கிறாங்க. நீங்க யாரோட விடுதலைக்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதற்கான கனவு ஒன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை. இன்னும் ஆயிரக்கணக்கான தீண்டா வச்சவர்கள் இன்னும் இருக்கு. உங்களால குரல் கொடுக்க முடியல. வேங்கை வயலுக்கு எதிராக உங்களால குரல் கொடுக்க முடியல. குறிஞ்சாங்குளத்துல பாதிக்கப்பட்ட அந்த 4 பேர் இருக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்று தர முடியுது அவங்களால? நாடகம் தானே போட முடியுது. அப்ப போராடுற மாதிரி கணக்காட்டுறதுக்கு 4 போராட்டங்கள் நடத்திட்டு அது சரிப்பட்டு வராதுல. இன்னும் வரை 4 பேர் கொடூரமாக தலையை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. மிக கொடூரமான 92. இப்ப பாருங்க 30-33 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கான நீதி எங்க இருக்கு?
அதை பேச மாட்டேக்காப்புல மனுஸ்மிருதியின் 21ஆம் பக்கம் அதில் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொல்றேன். இப்ப இது ஒரு கேள்வியா? அம்பேத்கர் இப்படி சொல்றாரு, பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாப்ல. அதை வந்து தமிழ்நாட்டுல பேசுற ஒரே ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. எங்களை அண்ணன் சீமானவர்கள் மட்டும் தான் பேசுறாங்க. அப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து பேசுறாங்க. விவசாயத்தை வந்து அரசே வந்து செய்யணும், அரசு வந்து ஒரு தேசிய பணியாக வந்து இதை மேற்கொள்ளணும். ஏன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிலம் வந்து பெரும் நிலச்சுவாந்தார்கள் கிட்ட தான் இருந்தது. நில உடைமை சமூகம் கிட்ட மட்டும்தான் நிலங்கள் வந்து சிக்கியிருந்தது. அதை வந்து நீங்க உழைக்கும் மக்கள் கிட்ட கொடுக்கணும், விவசாய கூலிகள் கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அதை சொன்னாங்க. அதைத்தான் இப்ப நாம் நிலம் இல்லாததுனால தானே அவன் கஷ்டப்படுறான், அவன் வந்து ஒடுக்கப்படுறான். வர்க்க ரீதியில அவன் மேல இல்லாதனால தான் அவன் கீழே தள்ளப்படுறான். அந்த விவசாய பணியை வந்து நீங்க வந்து அரசு பணியா அரசு எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நாங்க சொல்றோம், விவசாய பணி அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி. அதை சொன்னா சிரிக்கிறீங்க. ஆமா, அப்ப அம்பேத்கருடைய கொள்கையை பேசுறது யாரு? ஆமா பேசுறேன். இப்ப இவங்க இப்ப திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், அவருடைய கட்சியாரா இருக்கட்டும், இவங்க சொல்ற முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜகவின் பி டீம். எதுக்கு பாஜக பி டீம்? நீங்க வேலை தூக்குறீங்க, நீங்க முருகன்ங்கிறீங்க, பாஜக ராமருங்கிறான். இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அம்பேத்கர் அவர்கள் ஒரு தனி மனிதன், அம்பேத்கர் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனா எப்போ வந்து அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலைய அந்த அரசியலை அந்த ஒரு கோட்பாடோட முன்னகராரோ அப்ப அவர் வந்து அந்த கூட்டத்திற்கான ஒரு தலைவரா இருக்கார். ஒரு கூட்டத்திற்கான தலைவரா இருக்கும்போது அந்த மக்களுக்கான அரசியல் புரட்சியை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கான பண்பாட்டு கூறுகளையும் நம்ம வந்து விடுதலை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். அவர் வாழ்வின் இறுதி காலகட்டத்தில் 1956 எல்லா லட்சக்கணக்கான மக்களோடய சேர்த்து வந்து புத்த மதத்தை தழுவுறாரு. ஏன் தழுவுறாரு? ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். ஆனா ஒரு இனத்துக்கான ஒரு பண்பாட்டு மீட்சி வேணும்ல. பண்பாட்டு மீட்சி இல்லாத அரசியல் எழுச்சி ஒரு நாளும் வந்து வெற்றி பெறாது. அந்த நம்பிக்கையில் வந்து அவரே சொல்றாரு, 1936 20 ஆண்டுகளா வந்து புத்தத்துல வந்து நான் ஆராய்ச்சி செய்கிறேன். அதன் அடிப்படையில வந்து இந்த மக்கள் வந்து காங்கிரஸுக்கும் போயிடக்கூடாது, கம்யூனிஸ்டுக்கும் போயிடக்கூடாது, புத்தம் தான் அவர்களுக்கான ஒரே விடுதலைக்கான கோட்பாடு அப்படின்னு சொல்லி தழுவுறாரு. அதைத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பண்றாங்க. தனிப்பட்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா தமிழினத்தின் விடுதலை அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கான அரசியல் எழுச்சி, அரசியல் மீட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்களுக்கான பண்பாட்டு கூறுகளை வந்து மீட்டெடுக்கும். அதுதான் நாங்க செய்யறோம். அப்ப அம்பேத்கருடைய கருத்துக்கள் படி நடக்கிறது நாம் தமிழர் கட்சியா? இல்ல இந்த போலி அம்பேத்கர் பேசல. சீமானவர்கள் அந்த வேல் தூக்கின பிறகு வேல் புரட்சி ஆகி போச்சு இல்ல, ஆளாளுக்கு வேலை தூக்க வேண்டிய நிலைமை வந்துட்டாங்கல்ல. அது வரைக்கும் வந்து தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகாமல் தங்களுடைய இறை முன்னோர்களை வழிபடாமல் இருந்ததோடைய விளைவு சமஸ்கிருதம் தான் இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம், நம்ம கல்வெட்டுகளோ இதுகளோ வரலாறுகளை மீட்டெடுக்க ஆரம்பிக்கும் போது இதனால் வரைக்கும் உள்ள நுழையாத தமிழ் இப்போ வருதில்ல. தமிழில் தமிழை வந்து நம்ம குடமுழுக்கு தமிழ்ல குடமுழுக்கு கூட இருக்கும், கோபுரத்துல ஏற்றிடுறோம். அது இன்னும் பல கோயில்கள்ல வரல. இல்ல அதுக்கு நாம தான் சண்டை போட வேண்டியிருக்கு. அதுக்கு நாம தான் நீதிமன்றத்துல போய் போராட வேண்டிய. இல்ல இப்போ அரசு தமிழர்களுக்காக நிற்கிறது அப்படி இப்படின்னு பேசுற அரசா இருந்தா அது வந்து நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, நீ தான் செய்யணும். இப்போ நாங்கள் அதுக்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி வர வேண்டியிருக்கு, அந்த பிள்ளைகள் வழக்கு போட்டு அவங்க செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இது வந்து எப்போ நடக்குது? அந்த முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஆள்கள் வரும்போது தான் நடக்குது. லீக் பண்ணிட்டீங்க. 3வது கொஸ்டின் சொல்லுங்க. இந்த 3 கொஸ்டின் நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பேசியிருக்காங்க. அவர் வந்து ஹிந்து மகாசபா காங்கிரஸ் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தத்தை தழுவியது. ஏன்னா அவர் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் வந்து புத்த மதத்தை தழுவிக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி போய் எங்களுடைய ஆதித்திணை வந்து குறிஞ்சித்திரையின் தலைவனாக முருகன் இருந்தாரு. முருகனை வந்து நாங்கள் முப்பாட்டனாக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி வரோம். அவ்வளவுதான். அம்பேத்கர் அவர்களுக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் சில ஆண்டுகால இடைவெளி தானே தவிர வந்து ஆனா கோட்பாடுகள் ரீதியாக இருவரும் ஒத்து போறாங்க தானே. மரபை மீட்டெடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி போட்டுனேன். ஆனா உண்மையிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுங்கிற கோட்பாட்டை வைக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அரசியல் அங்க இருக்கக்கூடிய ஆதித்தமிழ் மக்கள் கட்டாயம் பார்க்கணும். எந்த அரசியல் நமக்கான விடுதலை பெற்று தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும். அந்த தெளிவு வரணும். இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் வாகனம் ஒன்று ஒரு முன்னாடி போன பைக்காரு அப்படின்னு ஒரு சர்ச்சையாச்சு. ஏர்போர்ட் மூர்த்தியை டிஜிபி அலுவலக வாசலில் தாக்குனாங்க. கடைசியில் அவரை குண்டாசில் தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த பையன் மீது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதுதான், அவன் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறுறான், பின்னாடி வர்ற வாகனத்தில் உரைச்சிருக்கும் போல இருக்குது.
அது ஒரு வாக்குதாரம். அந்த வாகனத்தில் அவர் இருக்கார் அப்படின்னா, இந்த தன் கட்சி தொண்டர்கள் அந்த பையனை அடிக்கிறாங்க அப்படின்னா இறங்கி ஒரு மக்கள் தலைவர் இறங்கி எப்பா விடுங்கப்பா அடிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லணும்னா மாறா வந்து வேறு மாதிரி போகுது. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரா இல்லை வந்து அவர் வெளியில் இருக்கிறாருங்கிறது இல்லை. நமக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து புகழ் வர வர அவங்க தலையில் இருக்கக்கூடிய கணத்தை வந்து குறைச்சிட்டே இருக்கும். அதுதான் வந்து அவங்களை இன்னும் வந்து மேன்மையாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து, கக்கன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம படிக்கிறது அதான். திருமாவளவன்ட்டு அந்த பண்பு இல்லைன்னுங்கிறீங்களா? அது வரணும். அதை அவர் வந்து கற்றுக்கொள்ளணும். இந்த வயசுக்கு அப்புறமா வந்து அந்த அதை கற்றுக்கொள்ளணும். நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் கடமைக்கும் காரணம் வந்து உங்களெல்லாம் நான் வழி நடத்திட்டு போகிறேன் அப்படிங்கிறத விட உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதான். நான் படைத்தலைவன் அப்படிங்கிறத தாண்டி இந்த படையை நான் வழி நடத்திட்டு போகிறேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பும் கடமையும் தான் என்னுடைய தோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உணரணும். அது உணர்ந்தா தான் வந்து அது வந்து மக்கள் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா வந்து அது வெறும் வந்து கூட்டணி கணக்குகளை போடக்கூடிய ஒரு சாதாரண மற்றொரு அரசியல் கட்சியாக மாறிடும். அது அப்படி இருக்கக்கூடாது. திருமாவளவர்கள் அவர்களுடைய வரலாறே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தேர்தலுக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் அந்த அந்த பணி செய்யக்கூடிய பாங்கு வந்து மாறி இருக்கு. அவங்க மாத்திக்கணும். தலைமை பண்போட நடந்துக்கணும். கருத்தியல் ரீதியா வந்து ஒரு ஒரு கருத்து வைக்க. சரிதான். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சம்பவம் அதுதானே. அத வந்து எவ்வளவு உயரத்துக்கு போறோம் அவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய தலையை வந்து தாழ்த்திக்கணும்னா வந்து மக்களை நோக்கி பார்க்கணும். இல்ல அப்படின்னா தலைக்கணத்துல தானா தலை தாழ்ந்துடும். அதை வந்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும். அவர் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அது வந்து சரியா. ஏன் இந்த அளவுக்கு திமுகவுக்கு திராவிடத்துக்கு அவர் வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் அப்படி மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விதமான ஒரு இது இருக்கிறாரு. அமித்ஷா பாத்தீங்க அப்படின்னா கால் வந்து இப்படியே ராஜபக்சே கிட்ட வந்து கை கொடுக்க பின்னாடி அதை வேற நான் எங்க போனேன் ராஜபக்சேவே தான் வந்து கையை கொடுக்கணும் வீடியோ ஆதாரம் மாட்டி இருக்கு. இல்ல அது வந்து ஒரு ஆட்சி அதிகார மையத்தை பார்த்தா வந்து ஒரு சாமானியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரமிப்பு மட்டையா மடங்கிட்டாங்க. ஒரு ஸ்டார் ஸ்டக் மொமெண்ட். அது முதல் தடவை இருக்குல்ல, ரெண்டாவது தடவை இருக்குல்ல, ஒவ்வொரு முறையும் வருது அப்படின்னா அது நல்லா இருக்கு. அது சரிப்பட்டு வராது. நம்ம வந்து கருத்தில் அவங்க வந்து இன்னும் பாஜக பி டீம் ஓம் தமிழர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருத்தியல் ரீதியா தான் பதிவு வைக்கிறோம். திரும்ப விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாரு அவங்க அண்ணன் சீமான் அவர்கள். விடுறா அப்படிங்கிறாங்க. விடுறாருன்னா என்ன? அவங்க நம்மள விமர்சிக்கிறது எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் நம்ம வந்து அடிக்க வேணாம்ங்கறாரா? அவங்க நம்மள விமர்சிக்கிறதுக்கான தேவை இருக்கு. நாம அவங்கள விமர்சிக்கிறதுக்கான எந்த தேவையும் இல்லை. அதனால அவங்க நம்மள திரும்ப வந்து நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர்னு சொல்றது, பாஜக பிடின்னு சொல்றோம்னா அதுக்கு கருத்தியல் ரீதியான அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கு. நம்ம அதை வைக்கிறோம். அவங்க முடிஞ்சா சொல்றோம். நம்ம தான் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டோம். அது பதில் இருந்தா வரட்டும். திருமாவளவனுக்கு சவால் விடுறீங்க. ஆமா, ஓபன் சேலஞ்ச். வாங்க சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. நீங்க அம்பேத்கர் அத்தனை புத்தகங்கள் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், நான் படிச்சதுல நான் சொல்றேன். அந்த அந்த ஒரு பணியோட சொல்றேன். இல்லை இப்போ நீங்கள் கார்த்திகாவோ இல்லைனா ஸ்டாலின் மாதிரியான பெண் ஆட்கள் வந்து பொதுவாக அரசியலுக்கு பெண்கள் அதிகமாக வர்றதில்ல, பொதுத்தளத்தில் முகம் காட்டுறதில்ல, பேசுறதில்ல. அதில் உங்கள் இந்த அட்டவணை பிரிவிலேருந்து குறிப்பாக பறையர் பிரிவிலேருந்து இந்த பெண்கள் வந்து பேசுகிறாங்க, மேடேறி பேசுகிறாங்க, ஒரு சலசலப்பை உருவாக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிட்ட முன்னாடி அவங்க வந்து அதை வரவேற்க தானே செய்யணும். அவங்க ஏன் வந்து இவ்வளோ இப்போ வெறி கொண்டு பாயிறாங்க? இது என்ன மாதிரியான ஒரு வளர்ப்பு? அட்டவணை பிரிவை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிறதுல வந்து இப்போ நாங்க மட்டும் இல்லை, திமுக என்கின்ற ஒரு கட்சி வளர்றதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தவங்க வந்து சத்தியவாணி முத்து அப்படிங்கிற செப்டம்பர் 17, 1949 ராபின்சன் பூங்காவில் மழை பொய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவில் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கும் போது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அட்டைப்பூச்சியாக உண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தினர், அந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மு. கருணாநிதி
திமுகவினுடைய ஃபவுண்டர் மெம்பர் கிடையாது. ஆனா சத்தியவாணி முத்து அவர்கள் ஃபவுண்டர் மெம்பர். இன்னும் வந்து சென்னையில திமுக வந்து யாரும் அசைக்க முடியல. திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இருக்கு, ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அதுக்கு வித்து சத்தியவாணி முத்து அவர்கள் போட்டது. கர்ப்பமா இருக்கும்போது கூட திமுகவினுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போயிருக்காங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து சிறைக்கு போயிருக்காங்க. அப்படி அவங்க கஷ்டப்பட்டு பேசுவாங்க. அவங்க நல்ல பேச்சாளர், நல்ல கள போராளி. இது ரெண்டுமே செஞ்சாங்க. அப்படி வளர்த்ததுதான் வந்து சென்னையில திமுக என்கின்ற கட்சி. வந்து எங்களுக்கு இது புதுசு இல்லை. இவ நம்ம யோசிக்கிறோம் பெண்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்களா, அதுவும் வந்து இந்த அட்டவணை பிரிவுல இருந்து பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க. அப்படி இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து திமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் RS பாரதி அவர்கள் வந்து எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மிரட்டும் தொழில வந்து ஒரு நான் நினைச்சா உங்க கட்சியோட பேரே எடுத்துவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்விதான், உங்களுக்கு திராவிடர் கழகம்னு இருக்குல்ல, அந்த இயக்கத்தினுடைய பேர் இருக்கு, அந்த இயக்கத்தினுடைய பேர் வந்து நீங்க வச்சதா? இல்ல, அது வந்து இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்த ஒரு மகன் ஜான் ரத்னம் என்கிறவர் 1880களில் வச்ச பேர். 1880களில் வச்ச அவரு பறையர் பிரிவை சேர்ந்த ஒரு மகன். அவர் வந்து 1892 வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாப்ல. அவர் வந்து உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டியலினம் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் எந்த பள்ளிகளையும் சேர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்காகவே ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அந்த பள்ளியில வந்து திருவிக்கா இருக்காருல்ல, திருவி கல்யாணம் சொன்னார், அவர்களுக்கு வந்து ஆசிரியர் பொறுப்பு கொடுத்து நீங்க இந்த பள்ளியில வந்து ஆசிரியர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசிரியர் பணி போட்டு கொடுத்த ஒரு மகன் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரா இருந்தவர். அதனால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1870களிலே வந்து இந்த ஆதி திராவிட மகாஜன சபை அவங்களுக்கான ஒரு அரசியல் கோட்பாடு இதெல்லாம் அப்பவே வந்துருச்சு. எங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டதான் திராவிடர் கழகம் என்கின்ற பேரு. எங்க ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் கிட்ட அவர்கள் பயன்படுத்திய உதயசூரியன் சின்னத்தை வச்சுதான் இவங்க கட்சி சின்னமே இருக்கு. நாங்க நினைச்சாலும் உங்களை தூக்க முடியும். அத இப்ப நாங்க வந்து எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி நான் தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க. எங்க ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் அவர்கள் உருவாக்குனாங்க. அவர் காலகட்டத்துல வந்து அதை முன்னெடுத்து செல்ல முடியாம போயிட்டாங்க. எனக்கு பின்னால் வரக்கூடிய என் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இது முன்னெடுத்து செல்வாங்கிற நம்பிக்கையோடு விட்டுட்டு போனாங்க. அதை நாங்க செய்யறோம், ஒரு வரலாற்று கடமையா செய்யறோம். நீங்க என்னைக்காவது திராவிடர் கழகத்தை சேர்ந்த முதல் தலைவராக இருந்த ஐயா ஈவே ராமசாமியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்த மணியம்மையாக இருக்கட்டும், இப்போ 1 லட்சம் கோடி திராவிடர் கழக அறக்கட்டளை சொத்துக்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் கி வீரமணியாக இருக்கு, யாராவது ஒருத்தர் திராவிடர் கழகத்தை முதல்ல நிறுவியது ஜான் ரத்தினம் என்கின்ற ஆதி தமிழ்குடியை சேர்ந்த ஒரு மகன். அவர் இப்படி வந்து ஒரு பள்ளியை நடத்தினாரு, அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்தாரு, திருவிக்காவுக்கு வந்து ஆசிரியர் பொறுப்பு போட்டு கொடுத்தாரு, இப்படிப்பட்ட பத்திரிகைகள் வந்து நடத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லலை. அதனால வந்து இது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இருக்குங்க. இந்த மக்கள் கிட்ட வந்து வரலாறு என்பது ஒடுக்குபவர்களுக்குமான ஒரு போர் வரலாற்றினுடைய நிகழ்வுல இருக்கு. அதனால வந்து இது முதல் முறை இல்லை. இப்ப எனக்குமே வந்து என் குடும்பத்துல நான் முதல் முறை அரசியல்ல இருக்கிறத தவிர எனக்கு முன்னாடி இந்த அரசியல் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இவங்கெல்லாம் MC ராஜா, இவங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப ஜான் ரத்னம் அவர்களை பத்தி படிக்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே இருக்கிறாங்க, சாவித்ரி பூலே இருக்கிறாங்க, கேரளா ஐயங்காளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய காலகட்டத்துலலாம் வந்து இந்த ஜாதி ஒடுக்குமுறைகள் எவ்வளவு மோசமாக இருக்கும், அதை எதிர்த்து அவங்க போராடினாங்க தானே. நமக்கு வந்து எங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதான் தமிழர் என்று ஒன்றிணைச்சுவாங்க அப்படிங்கிறது. அந்த தமிழர்ங்கிறது வந்து இட்ஸ் ஜெண்டர்லெஸ், இது அது ஒரு நியூட்ரல் ஜெண்டர். இது ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, இந்த சாதியா இருக்கணும் அந்த சாதியா இருக்கணும் அதெல்லாம் இல்லை. அதனால வந்து அந்த உணர்வு தான் அவங்களை வழிநடத்தி செல்லுமே தவிர வந்து வேற எதுவும் கிடையாது. அப்படின்னா நம்ம இப்போ பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய பொருளாதார குழுவிலையும் இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்களுடைய புத்தகம் ஒன்று இருக்கு. அது அவருடைய ஒரு ஆய்வறிக்கை மாதிரி கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் நிலப்பிரபுத்துவம் வீழ்ந்த கதை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அவர் சொல்றாரு, எப்போ வந்து நம்ம கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசு வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றியதோ அப்பதான் வந்து ஆதி தமிழ் கல்விகளுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது. அப்பதான் வந்து தன் சொந்த நிலத்திலே வந்து கூலிகளாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிநிலைக்கு தள்ளப்பட்டார், இழிநிலைக்கு தள்ளப்பட்டாரு அப்படிங்கறத வந்து பேசுறாங்க. இல்ல அதுதானே அப்படித்தானே அதானே வரலாறு இருக்க முடியும். இப்போ உள்ளூர்காரன்ட்ட நிலம் இல்லை,
அசலூர்காரன்ட்ட எப்படா நிலம் வந்துச்சு அது ஆமா, ஆனா வெளியில் அந்த நிலத்துக்கு கீழே வருமா? உள்ளூர்காரன் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், அவர்கள்ட்ட இருந்து நிலம் இல்லை, அவங்க வெறும் உழைக்கிற வர்க்கமா இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து நிலம் யாரால் பறிக்கப்பட்டதா இருக்கும் ஆமா. அப்படிங்கிறது. அப்ப அது சொல்லும்போது வந்து இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நாம இங்க இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்குது, தேவேந்திர சமூகத்தை சார்ந்த இருக்குது, கோனார இருக்குது, செட்டியார இருக்குது. அதை தாண்டி இந்த இந்த சண்டையை மூட்டி விடக்கூடிய ஒரு 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 நில உடைமை சமூகம் இருக்கு. அதை நம்ம அவனுடைய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். சத்தியவாணி முத்து அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெரியார் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஐயா எனக்கு இந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு எனக்கு வந்து பிராமணர் வந்து நேரடியா சாதி கொடுமைகள் செய்யறதில்லை. இந்த உங்க முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய கருப்பு சட்டையை போட்டிருக்கக்கூடிய தோழர்கள்னாலதான் எனக்கு வந்து சாதி கொடுமைகள் வந்து நடக்குது. நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்காம இருப்பேன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்க தத்துவ புரிதல் இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க சுயநலத்துக்காக இது பேசுவாங்க. ரெண்டையுமே நம்ம கண்டுக்கூடாது. நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த கோட்பாடு மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பயணிக்க முடியும். இது வந்து எந்த விதத்திலையும் இது நம்மளை பாதிக்காது. அவர்கள் நம்ம கருத்தியல் ரீதியா பேசணும். அவங்க இந்த மாதிரி ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய தராதரம் வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு தெரியுது. நாம பேச பேச இந்த சாயம் வெளுத்து போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு சாயம் வெளுத்து போகுது. நீங்க பாருங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் எல்லாம் அவங்களே இவங்கதான் அடிக்கிறாங்க, இவங்கதான் வந்து துன்புறுத்துறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவரை குண்டா சொல்றாங்க. அப்ப இது வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட சீன மாதிரி அதிகார மையத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த செல்வாக்க ஒரு வேங்கவில்லை, அதை நேர்மையாக விசாரணை நடத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தா வேற, அதில் காட்டினா அழுத்தம் நாங்கள் ஆட்சியோட நெருக்கத்தில் இருக்கோம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வேற, அது குற்றவாளி கண்டுபிடிக்கிறது. இதில் அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து அவர் ஒரு மேடை போட்டு பேசுறப்ப நீங்க ஒரு மேடை போட்டு கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வந்து அவரை வந்து வேணும்னே ஒரு சூழ்ச்சிக்குள்ள சிக்க வச்சு அவரை வந்து குண்டாஸ்ல போடுறதுங்கிறது வந்து இந்த மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த பின்னூட்டங்கள்லாம் நிறைய பேர் வந்து காளியம்மாள்ல வந்து பிசிறு அப்படின்னாங்க, அடுத்த பிசிறு நீதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பின்னூட்டம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அது காலம் தான் சொல்லுவேன், நம்ம பதில் சொல்லக்கூடாது. வரப்போகக்கூடிய காலங்கள், எதிர்கால நடவடிக்கைகள் சொல்லுவேன். எங்கள் சீமான் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்ப, எனக்கு மட்டும் இல்லை, கற்றுக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் அண்ணன் அவர்கள் கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது. விமர்சனங்கள் வந்து வைரங்களாக இருந்தால் வச்சுக்கும், வெறும் கற்களாக இருந்தால் தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுன்னா ஆமாம் நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்திக்கலாம். இது வந்து அவனுடைய வன்மத்தை காட்டுது, அவனுடைய வளர்ப்பை காட்டுது. பெரியாருடைய சொத்து பட்டியல் அது வந்து என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் கேள்வி எழுப்பியிருந்தீங்க. அதை சிலர் வந்து இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்து பேசியிருந்தாங்க, காணொலி போட்டிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணே, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 46 கல்வி நிறுவனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். இப்போ அதை எப்படிலாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க, கல்வி நிறுவனங்களை வச்சு மக்களை எப்படி சுரண்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இப்போ நான் கோயம்புத்தூர் ஜிசிடியில் ஒரு படிப்புக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்புக்கே வருஷத்துக்கு 10,000 ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே படிப்பை இந்த பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரிகளில் ஒரு ஆண்டுக்கு 80,000 ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த படிப்பை கொடுக்குறாங்க. அப்போ இது கல்வி சுரண்டலா இல்லையா? இந்த சுரண்டலுக்கு எதிராக வந்து பேசக்கூடியவர்கள் யாரு? திராவிடர் கழகத்தினர் பேசியிருக்கணும், திமுகவினர் பேசியிருக்கணும், இல்லை நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே வந்து கிரீடம் வச்சுக்கக்கூடிய அவர்களாவது பேசணும்ல, அதையே பேசல. 46 நீங்க இலவசமா கொடுக்கணும், நாங்க உங்களை படிக்க வச்சோன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்க வந்து இலவசமா கொடுக்கணும். சரி, இலவசமா இல்லைன்னா அரசாங்கம் என்ன கல்வி கட்டணங்களை போட் பண்ணுதோ அந்த கல்வி கட்டணங்கள்ல நீங்க வந்து மக்களுக்கு வந்து படிப்பு வந்து கொடுக்கணும். வந்து 10 மடங்கு 15 மடங்கு வந்து வரி வசூல், கல்வி கட்டணம் வசூல் பண்ணி கொடுக்குறது வந்து அருவருப்பின் உச்சம். இது வந்து 46 பாட்டுகள் ஏதோ 1-2 இலவச மகப்பேறு, இலவச மேல்நிலை இந்த மாதிரி வந்திருக்கும். அந்த 1-2 விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி எழுப்பினாதான் நீங்க உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு பொய் சொல்றோம்னா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணுங்க மாதிரி ஊடையில 2 இதை வந்து இலவசமா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வாசிக்கிறோம். நம்ம வந்து உண்மை நேர்மையா இருக்கும். என்னென்ன அந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய என்னென்ன கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து இந்த சொத்துக்கு வந்து என்டெயில் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறோம். ஸோ அதில் வந்து ஏன் இதெல்லாம் ஏன் இல்லை? இப்போ இதை நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளியில் இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பருடைய மகளை வந்து சேர்த்துருந்தோம், பேர் சங்கீதா, சாதிய வன்கொடுமைக்கு ஆளான பொண்ணு. நான் இத்தனைக்கும் வந்து அந்த மாவட்டத்தில் நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன்.
இவர் வந்து என்னோட நண்பர் வந்து கிளை செயலாளராக இருக்காங்க. நாங்கள் போய் வந்து அந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு கிட்ட கேட்குறோம், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்குறோம். அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்னங்க இது பெரியார் பேரில் வந்து கல்வி நடத்திட்டு சாதி வன்கொடுமை பண்ணுறீங்க இந்த பிள்ளைக்கு, 8வது படிக்கிற பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வீழ்ந்து போனோம். அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைய வந்து தமிழ்நாட்டிலே படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெங்களூரில் போய் படிக்க வச்சோம். இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து எம்இ படிச்சுட்டு வந்து ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்து பெரியார் எப்படி இருந்தார், கசங்கனை வேட்டி கருப்பு சட்டை, இதுதான் அவருடைய அடையாளமாக இருந்தது. அவர் இதுக்கு வந்து திராவிடர் கழக அறக்கட்டளை ஆரம்பிக்கிறோம். அதில் அவர் உயிரோடு இருக்கும் போதே வந்து 100 கோடிக்கு மேலான சொத்துக்களை சேர்த்து வச்சு தான் போயிருக்காரு. உங்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லை, வாரிசுகள் இல்லை, எதுவுமே இல்லை. எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சொத்து? எதுக்கு அவ்வளோ சொத்துங்கிறது அது சோசியலுக்கு செலவு பண்ணுறதுக்கு தானே. அப்போ அதை நீங்கள் செய்கிறீங்களா? அந்த கேள்வி இப்போ அதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 125 கோடின்னு சொல்கிறாங்க. அவர் இறக்கும்போது திராவிடர் கழக அறக்கட்டளையோட சொத்து மதிப்பு வந்து 125 கோடி. இன்னைக்கு வந்து 1 லட்சம் கோடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாம படித்தது வெறும் கல்வி நிறுவனங்கள், அப்புறம் வந்து இந்த பெரியார் மன்றம், பெரியார் மாளிகை, இதுதான் நாம படிச்சிருக்கோம். இன்னும் பெரியார் திடல் இருக்கு. இன்னும் வந்து அவங்க எத்தனையோ ஊர்கள்ல, சின்ன சின்ன ஊர்கள்ல கூட வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அது மூலமா வரக்கூடிய வருமானம் எங்க போகுது? அப்ப நீங்க எப்படி சொல்லலாம் உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? தமிழர்களை நாங்க தான் படிக்க வச்சோம் அப்படிங்கிறதுக்கான உரிமை இருக்கு. தமிழம் பேரை சொல்லி நீங்க பொழைச்சீங்க அப்படின்னு. ஆமா, உண்மையிலே வந்து நீங்க ஈரோட்டில் பாத்தீங்க அப்படின்னா லட்சுமண ஐயர்னு சொல்லி இருந்தாரு. அவர் வந்து ஐயர் பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த நிலத்தை கொடுத்து சொந்த காசை போட்டு பள்ளிக்கூடம் நடத்தி விடுதி நடத்தி வந்து படிக்க வச்சிருந்தாரு. அவர் சொல்லல இவங்களெல்லாம் படிக்க வச்சது நான் தான். ஏன்னா உண்மையிலே சொல்றவன் மக்களுக்காக செய்யறவன் வந்து அதை என்னைக்கு சொல்ல மாட்டான். அது தன்னுடைய கடமையா வந்து பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பச்சை பாஸ் பார்க்கணும்ல, காஞ்சிபுரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய பச்சை பாஸ். அவர் வெள்ளக்காரன் காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வெள்ளக்காரன் காலகட்டத்தில் வந்து பள்ளிகள் தொடங்கணும் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்கான நிலம் கிடைக்காது. அந்த நிலத்தெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து அவர் வந்து உண்மையிலே கல்வி வள்ளல் அப்படின்னா முதல் கல்வி வள்ளல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பச்சைய பாஸ் தான். காஞ்சிபுரத்தை சேர்ந்த பச்சைய பாஸ் தான். அப்படித்தான் வந்து இருக்கு. அப்படிதான் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து நான் தான் இந்த மக்களுக்கு கல்வி கொடுத்தேன், காமராஜரே சொல்லி காட்டினது இல்லை, யாருமே சொல்லி காட்டினது இல்லை. இப்ப நீங்க மட்டும் சொல்லி காட்டுறீங்க அப்படின்னா நீங்க கல்வியை வந்து சுரண்டுறீங்க. கல்வியை வந்து ஒரு நிறுவன மயப்படுத்துறீங்க, வியாபாரம் மயப்படுத்துறீங்க, ஆமா வணிக மயப்படுத்துறீங்க. இதுல இன்னும் நீங்க இந்த பெரியார் இந்த பத்தி சொன்னீங்கல்ல, அந்த சொத்து விவரங்கள்லாம், அதை ரெண்டையும் ஒரு இடத்த ஒப்பிட வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் சமூக நீதி அரசியல் இதை பற்றி பேசின பெரியார், அவர் முன்னாடி சேர்ந்த சொத்துகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சாயின்னு ஒருத்தர் வச்சுருக்காருல்ல, ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து அது ஒரு ஏகப்பட்ட கோடிகள் சொத்து. அதை நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெஜிஷியனாக காவி துண்டை போட்டுக்கிட்டு பண்ணார் வச்சாருன்னு ஒரு சாமியாராக மாறி அதுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் சேர்ந்து அது ஒரு பெரும் நிதி இதாக மாறுச்சு. ஆனால் அவங்க வந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து மருத்துவ சிகிச்சையில் ஆரம்பித்து எல்லாமே வந்து இலவசமாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பெரியார் சமூக நீதி பேசுகிறாங்க, அவங்க ஃப்ராடு சாமியார் அப்படின்னே இவங்க சொல்கிறாங்கல்ல, இவர்கள் தரப்புல இருந்து சொல்கிறான். அவன் ஃப்ராடு பண்ணி என்ன பண்ணி ஏதோ ஒரு சொத்தை குவிச்சா அந்த பேரில் அவன் ஏழைகளுக்கு வந்து பணத்தை அந்த குவித்த பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன செஞ்ச அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு போனா 10,000 ரூபாய், பால் காட்சிக்கு வந்தா 50,000 ரூபாய் வசூல் பண்றாங்க. இதெல்லாம் பேசுங்கம்மான்னு சொல்றாங்க அவங்க. ஆமா, இதெல்லாம் பேசுங்க. பெரியாரை பத்தி பேசுறது வந்து யார் ரொம்ப ரசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல, யார் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னா இந்நாள் திராவிட கழகத்தினர், முன்னாள் திராவிட கழகத்தினர், இவங்க தான் பெரியாரை பத்தி எப்பா இப்படி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் கேட்கிறவன், போன்ல இருக்கக்கூடிய பேச்சுகள்லாம் கேட்கிறவன் அப்படி வந்து பாராட்டுறாங்க. இது அப்ப பெரியார் வீழ்ச்சி காலமா? பெரியார் ஏன்னா பெரியார் வீழ்த்தணும். ஆனா வந்து அவங்க இப்ப இவங்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து இதை எடுத்து பேசும், பொதுவெளியில் எடுத்து பேசணும் அவங்க எதிர்பார்க்கல. அது பேசும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு நான் நிறைய தகவல் தரேன், படிங்க, படிச்சு பேசுங்க. இல்ல ஏன்னா நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம், பெண்களை படிக்க வைத்தது பெரியார், பெண்களை மட்டும் இல்ல மொத்த பேர் உங்களை எல்லாம் படிக்க வைத்தது பெரியார். பெரியார் இல்லைன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? அது சொல்லுவாங்க, பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்க மேடை போட்டு பேசிருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த தில்லையாடி வள்ளியம்மைன்னு ஒருத்தர் இருந்தாங்க. காந்திக்கு வந்து அரசியல் தாகத்தை வந்து உண்டு பண்ணிய ஒரு மகள் வந்து சவுத் ஆப்பிரிக்கால, இங்க நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து போன தில்லையாடி வள்ளியம்மை.
அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து யார் வந்து அரசியல் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்குலாம் யார் வந்து யார் அரசியல் படுத்துறாங்க? முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்றாங்க. முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்றாங்க. அவங்க வந்து 1926 தேர்தலில் போட்டிட்டு தோத்துறாரு. ஆனால் தோத்த பெண்மணியை இவங்க வந்து சமூகத்துக்கு வந்து இவங்களுடைய பணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு வந்து நியமன உறுப்பினராக்கி அவங்க அழகு பார்த்தது ஒரு தமிழர், டாக்டர் சுப்புராயன் அப்படிங்கிற அந்த காலத்துல இருந்த தமிழ்நாட்டின் முதல் தமிழ் முதலமைச்சர் அவர் டாக்டர் சுப்புராயன். பரமசிவ கவுண்டர் அவர்களுடைய மகன் டாக்டர் சுப்புராயன். அது மட்டும் இல்லாம சட்டமன்றங்கள்லயே ஒரு முதல் பெண் துணை தலைவராக இருந்தவங்களும் அவங்க தான். நாட்டிலே இருந்தவங்க தான் அவங்க. அந்த அளவுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய சேவைகளை பாராட்டி அவங்க வந்து சட்டமன்றத்தில் இருக்கணும், அவங்களுடைய பேச்சு சட்டமன்றத்தில் இருக்கணும்னு வந்தது வந்து தமிழர் தான். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு மகனை தவிர இவங்க வந்து ஐயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க, பாரிஸ்ல போய் வேலை செஞ்சாங்க, பெண்களுக்காக குழந்தைகளுக்காக வந்து பயிற்சி எடுத்துலாம் வந்தாங்க, வேலை செஞ்சாங்க. அந்த முத்துலட்சுமி இல்ல, நம்ம அந்த ஐயர் கூட விட்டுருவோம். முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிறவங்களுடைய சேவையை பயன்படுத்தி அவங்கள பார்த்து இவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நியமன உறுப்பினர். பெண்களுக்கான விஷயங்களை வந்து பண்றதுலாம் இந்த தமிழர்கள் தான். நாம வந்து முன்னோடியா நின்று நிறைய விஷயங்கள். நம்ம கிட்ட எவ்வளவு பெண்பால் புலவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. திமுக என்ற கட்சியை வளர்த்தது பெண்கள் சத்தியவாணி முத்துதான். இவங்க இப்ப பெண்களை வளர்க்கறதா கனிமொழியை தவிர ஒரு ஆளுமை பெண் ஆளுமையை காட்ட சொல்லுங்க. கனிமொழியே வளர்க்கலையே. நியாயப்படி நீங்க வளர்க்கிறதா கனிமொழியை துணை முதல்வர் ஆக்கியிருக்கணும். உதயநிதிக்கு முக்கியமா டெல்லியில இருந்துக்காங்க. டெல்லியிலே தான் 2 முறை மாநிலங்களவை உறுப்பினர், 2 முறை மக்களவை உறுப்பினர், இப்படித்தான் இருக்கலாம். எம்எல்ஏ அமைச்சர் அதாவது அதெல்லாம் ரொம்ப சின்ன பதவியுமா? டெல்லிக்கு போகணும். டெல்லி நமக்கு நாடாளுமன்றம், நாட்டை ஆள்றது. நாட்டா மட்டும் பங்காளி டு நாட்டமா தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த குளத்தூர்மணி உங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, அந்த ஜீவா குறித்து அவங்க பேசினது, பெரியார், ஈரோட்டு பாதை, ஜீவானந்தம் குறித்து திரும்ப இங்கே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாருன்னு சொன்னீங்கள்ல, அதை பற்றி. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஈவே ராமசாமி அவர்களும் ஜீவா அவர்களும் ஒற்றுமையாக ஒத்த கருத்தோடு தான் பயணிச்சாங்க. சுயமரியாதை கோட்பாடுகளும் சோசியலிச கருத்துகளும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் பயணிச்சாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அப்போ இப்போ நம்ம ஜீவானந்தம் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரும் சிறப்பு இருக்கு. அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூதப்பாண்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர். அவருடைய சின்ன வயசுல ஒரு 10-12 வயசுல பள்ளியில படிக்கும் போது மருத்துவத்துறை சார்ந்து ஒரு ஆய்வு நடக்குது. அவருடைய நண்பருடைய பேர் வந்து TN கோபாலங்கிறவர். அந்த காலகட்டத்திலலாம் வந்து குழந்தைங்களுக்கே வந்து சமூகம் சொல்லி தான் இது சொல்லுவாங்க. அப்போ இவர் பூதப்பாண்டியில் ஒரு மருத்துவ ஆய்வு நடக்குது இவங்க பள்ளியில். இவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய சாதியை சொல்லாத அப்படின்னு சொல்லி மருத்துவ ஆய்வுக்கு போகிறாங்க. இதில் இவர் வந்து உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்குறாப்புல. என் பேர் கோபாலன்ங்க. அதுக்கு வந்து அந்த அதிகாரி என்ன சொல்றாரு, கோபாலன்னா பின்னாடி வால் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து இவர் அதுக்கு பின்னாடி நின்றுட்டு இவர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து சொல்றாங்க, பூதப்பாண்டி ஊர்ல நிறைய மரங்கள் இருக்கு, அந்த மரத்துல நிறைய வால் இருக்கு, அதனால வந்து இங்க பேருக்கு பின்னாடி வால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ரெக்கார்ட்ல எழுத முடியாதுப்பா, பேர் சொல்லுங்க. கோனா பசு, பாலன்னா வந்து அதை பராமரிப்பவர், அதுல இருக்கு இவர் கோனார்னு, அதனால தனியா கோனார்னு போடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுறாப்புல. அவருடைய வாழ்க்கை சரித்திர புத்தகங்களை படிச்சு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பெரியாருக்கு தீண்டாமையை ஒழிக்கணும்னு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கெல்லாம் இப்படி இருந்திருக்காங்க. இந்த சிந்தனையோட தான் இருந்திருக்காங்க இயல்பா. நீங்க இதுல உச்சகட்ட கொடுமை ரெட்டை இப்ப இவங்க ஒரு படம் எடுத்தாங்கல்ல பெரியாருன்ட்டு, இங்க பெரியாரு அங்க போனா அவர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த நாயக்கர் படத்துல என்ன பண்றாங்க, இவங்க திராவிடத்தோடைய இந்த திருட்டுத்தனம் என்னங்கிறது புரிஞ்சுக்காங்க. இவருக்கு மூத்தவர் ராமசாமியாருக்கு மூத்தவர் ரெட்டைமலை சீனிவாசன். இவரெல்லாம் இதாகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து கோட் சுட்டு போட்டு ஒரு வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டவர். அந்த ராமசாமியார் வந்து ரெட்டைமலை சீனிவாசனுக்கு வந்து அந்த படத்தில் வகுப்பு எடுக்கார். அதான் அந்த மக்கள் வந்து பறையடிக்கிறாங்களாம். அதை பற்றி இவர் வந்து சாதி ஒழிப்பு பற்றி ரெட்டைமலை சீனிவாசனுக்கு ராமசாமியார் படம் வகுப்பு எடுக்கிற மாதிரி படம் காட்சி வைக்கிறாங்க.
இவங்களுடைய இதே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். இவர் ஜீவானந்தம் அவர்கள் 1904 பிறந்துக்கிறாரு. இப்போ அவர் 7வது 8வது படிக்கும்போது அவருக்கு வயசு வந்து 12-13 வயசு இருக்கும் அப்படின்னா வந்து 1916 17 காலகட்டத்திலே இவங்களுக்கு வந்து அந்த புரிதல் ரீதியா வந்து நம்ம பழகக்கூடாது, ஜாதி ரீதியா நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது, எல்லா சக மனிதர்களும் ஒண்ணுதான், சக மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள அவர் வந்துடுறாரு. அதன் அடிப்படையில தான் வந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த பகத்சிங் அவர்கள் வந்து அவருடைய சகோதரருக்கு எழுதின கடிதத்தை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். நான் ஏன் நாத்திக நான்கிற ஒரு கடிதம். கடிதத்தை வந்து எப்படி வந்து சாவர்கர் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டாரோ அதே மாதிரி வந்து இந்த புத்தக வெளியீட்டுக்காக வந்து ஈவே ராமசாமியும் ஈவே கிருஷ்ணசாமியும் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இவங்க வந்து தென்னாட்டு சாவர்கர்கள் அப்படின்னு சொல்லி வந்து அடம் பிடிச்சிருக்காரு ஜீவானந்தம். வந்து அப்பையில இருந்து இவங்களுக்கு வந்து சிக்கல் வந்திருக்கு. மதத்தை நீங்க வந்து கடவுள் மறுப்பு பேசுறீங்க, அவர் கடவுள் மறுப்பு தானே பேசுறாப்ல, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தோட ஒத்துதானே போறாரு, இதுக்கு எதுக்கு நம்ம இதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறத விட அப்படியே இருக்குது. இல்ல இவங்க சாவர்கரை சூனக்கின்பாங்க, அதே இதுதான் இவங்க மாண்புமிகு மகாராணின்ட்டு வந்து கடிதம் எழுதினவங்க தான் இவங்க, அதை வந்து சொல்ல மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு பாட்டெல்லாம் படிச்சிருக்காங்க. வெள்ளைக்காரன் வந்து இந்த நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி காலை பிடிச்சி கெஞ்சினவர் தான் ஈவே ராமசாமி. அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, இவர்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா அது வந்து சனாதன இதா மாறிடும், அதனால வெள்ளைக்காரனே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. சனாதனம் இல்லையா இருந்ததானே, அவன் தான் வந்து அவன் தெளிவா சொல்லிட்டான், இந்தியர்களுடைய கல்ச்சரல் இதுக்குள்ள நாங்க இல்ல ரிலீஜியஸ் மேட்டர்ஸ்லயே நான் தலையிட மாட்டேன், அது உன் விருப்பம், எனக்கு வரியை மட்டும் கரெக்டா கொடுத்துரு, அதுதான் வந்து என்னோட ரெவன்யூ மேட்டர்ஸ் வந்து நான் கரெக்டா இருப்பேன், ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் மேட்டர்ஸ் வந்து உங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமானே, அப்ப நம்ம ஆட்கள் காமராஜர் ஐயாவா இருக்கட்டும், நம்ம பசங்க முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், பாபு சிதம்பரம் பிள்ளையா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விடுதலைக்காக போராடிட்டு இருக்காங்க. இவர் ஒரே அடியே நீ போயிடாத, எங்களை விட்டு போயிடாத சொல்லி வெள்ளைக்கார காலை பிடிச்சி இது பண்ணாங்க. அதை கூட வந்து திராவிட கழகத்துல இருக்கக்கூடிய திராவிடர் கழகமா இல்ல இந்த ஆமா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, வெள்ளைக்கார சிவ நக்கலாம், ஏன்னா அவன் சிவ என்ன ஒரு ராஜதந்திரம் ஆமா ஆமா எழுதிருந்தாங்க பேசுறாங்க. அது காலு கூட வெள்ளையா இருக்கும், சொன்னாங்க. அதனால வந்து அவங்க வந்து பெரியாரை பொறுத்த வரைக்கும், ராமசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு அடிமையா இருக்கும், ஆளுங்கட்சிக்கு அடிமையா இருக்கும். இப்ப காமராஜருக்கு எதிராக வந்து ஜிடி நாயுடு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அவர் அங்கதான் வரணும்னு நினைச்சீங்க. அவரு அப்ப காமராஜர் வந்து எப்ப ஆட்சிக்கு வராரோ அப்ப வந்து பச்சை தமிழர் காமராஜர் அப்படி இப்படின்னு பாப்பல. அப்புறம் திடீர்னு வந்து CN அண்ணாதுரை அவர்கள் வந்து ஐயோ அது வரைக்கும் கண்ணீர் துளி அந்த மகன் இந்த மகன் பேசினவரு அடுத்து வந்து தம்பிங்கிறதுக்கு வந்துட்டாரு. இவர் வந்து அமெரிக்கா சிகிச்சை செய்யறதுக்கு போறாரு. இவர் வந்து கண்ணீரோட ராமசாமி வந்து அன்றைய வீரமணிங்கிறீங்களா? ஆமா, வீரமணியோட அவருடைய பாரம்பரியம் ராமசாமி கிட்ட தானே வரணும். ஜெயலலிதா வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பேசணும். இங்க வந்து இப்ப வந்து திராவிட மாடலை முட்டு கொடுக்கணும். திராவிட மாடல் வந்து அதுல வந்து அழகிரி மகன் கொடுத்த அந்த பட்டம் வந்து சிறப்பு வாய்ந்த பட்டம்ல அவருடைய சேவையை பாராட்டி நல்ல ஒரு கூர்மையான பார்வை இருந்திருக்கு. இப்படித்தான் தெளிவா இருக்கிறாங்க. அதனால வந்து இது வரைக்கும் ஜீவானந்தம் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து கொள்ளையடிச்சாரு, எத்தனையோ இடங்கள்ல போய் பேசியிருக்காரு. ஜீவாவை வந்து குளத்தூர் மணி அவர்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம் பாளையத்துல இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்த மில்லு லட்சி மில்ஸ், அந்த லட்சி மில்ஸுக்கு எதிராக வந்து அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மில் தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க 1937. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து லட்சி மில்ஸ் முதலாளிய நாயக்கமாதுல உட்கார வச்சு தலைகுனிய வச்சு இந்த மில் தொழிலாளிகள் முன்னாடி வந்து அந்த அந்த ஒடுக்குமுறை முதலாளித்துவத்தை வந்து வீழ்த்தியது வந்து ஜீவானந்தம். அது எப்படி பண்றாருன்னா, நீங்க பாப்பநாயக்கம் மலையம் அதை ஒட்டி வந்து பக்கத்துல வந்து பீலமேடு சுடுகாடு இருக்கும். பீலமேடு சுடுகாட்டு மைதானத்துல 15,000 பேர் முன்னாடி வந்து உரையாற்றுறாரு. அந்த மக்களுக்கு வந்து விடுதலை கருத்தை பாட்டாளி விடுதலை கருத்தை வந்து விதைச்சு இந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ண வைக்கிறார். அந்த முதல்ல வந்து கோயம்புத்தூர்ல இந்த மில் தொழிலாளிகளுக்கு எதிராக மில் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக முதலாளித்துவத்துக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வெற்றி கண்டவர் வந்து ஜீவானந்தம் அவர்கள். பல இடங்களை பேசுகிறார், பல இடங்கள மக்களுக்காக போராடி இருக்கிறார், தமிழ்நாட்டின் எம்எல்ஏவாக இருக்கிறார். ஆனா அவர் சேர்த்து வச்ச சொத்து என்ன? உண்மை, நேர்மை, நியாயம் தவிர ஜீவானந்தம் அவர்களுக்கு சொத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு
ஈவே ராமசாமி அவர்கள் கட்டிய திராவிடர் கழக அறக்கட்டளையோட சொத்துக்கள் எவ்வளோ? லட்சம் கோடிக்கு மேல இருக்குங்கிறேன். லட்சம் கோடிக்கு மேல இருக்கிறேன். அப்ப ஜீவானந்தம் மாதிரியான நபர்களுடைய கால் தூசிக்கிடா முடியும். கால் தூசிக்கிடு சுயமரியாதை இயக்கத்துல வந்தவர் தான் ஜீவானந்தம் அவர்கள். ஏன் வந்தாரு? நீங்க வெள்ளக்கார காலை பிடிச்சி வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட எப்படி பயணிக்க முடியும்? உள்ள கருத்து தெளிவு கொண்ட ஒரு மனிதனால எப்படி பயணிக்க முடியும்? ஜீவானந்தம் அவர்கள் மட்டும் இல்லைண்ணே, யாரா இருந்தாலும் ஈவே ராமசாமி கூட கொஞ்ச நாள் பழகிட்டு வெளியே வந்துடுவேன். அது சின்ன குத்தூசி குருசாமி அவர்களா இருக்கட்டும், அண்ணாதுரை அவர்களா இருக்கட்டும், நம்ம நாராயணசாமியாக பிறந்து நெடுஞ்செழியனாக மாறிய கல்வி அமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே பெரியார்னு சொல்லி ஒரு 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 விட்டில் பூச்சி மாதிரி போவாங்க. அப்புறம் வந்து கையெடுத்து கும்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட நபர். ஏன்னா ஒரு 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 தலைமைக்கான ஆளுமையும் கிடையாது, ஒரு கருத்தியல் ரீதியாக தெளிவு பெற்ற ஒரு பண்பு இருக்காது, ஒரு ஒரு முதலாளித்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ நீங்கள் அந்த பேசியதன் தொடர்ச்சியாக ராமசாமியருடைய நண்பர் அவருடைய திருமணத்தை எல்லாம் இது பண்ணி வச்சவர் ஜிடி நாயுடு பாலம் தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து ஊர் பேரில் காலனிங்கிற வார்த்தை இருந்தால் கூட தூக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சமூக நீதி நாட்டுறாங்க. அந்த பிற்படுத்தப்பட்டவர் விடுதி, அட்டவணை பிரிவினர் விடுதி, அதெல்லாம் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் இப்போ இந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடுன்னு வச்சுருக்காங்க. அதை பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே பேசின இந்த புரிஞ்சாங்குளத்தை சேர்ந்த வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, ஜிடி நாயுடுல நாயுடு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த பேர் யாருக்கு தெரியும்? ஏன் கோபால்சாமி துரைசாமின்னு சொல்லுங்க. தெரியாதுல்ல, பேர் தெரியாதுல்ல. கோபால்சாமி துரைசாமின்னா யாருன்னு தெரியாது, நாயுடுங்கிற பேரை போட்டதான் தெரியும். அப்ப அவரு இந்த மக்களுக்கு என்ன வேலை செஞ்சிருக்காரு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இப்ப பசுமன் முத்துராமலிங்கனாருனாலும் தெரியும், பசுமன் முத்துராமலிங்க தேவராலும் தெரியும், வாவு சிதம்பரனாருனாலும் தெரியும். ஏன்னா அவங்க மக்களோட நின்றுருக்காங்க, மக்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? கோபால்சாமி துரைசாமி அவர்கள் என்ன வேலை செஞ்சிருக்காங்க? ஒரு APJ அப்துல் கலாம் விட ஒரு பெரிய விஞ்ஞானியா தமிழ்நாட்டுல இவரு. CV ராமனோட நோபல் பரிசு பெற்ற CV ராமனோட பெரிய விஞ்ஞானி அவரு. யார் இவரு? ராமானுஜத்தை விட கணித மேதை ராமானுஜத்தோட ஒரு பெரிய பேரறிஞர் அவரு. யார் இவரு? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜிடி நாயுடு யாருங்கிறது தெரியும். ஏன்னா வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல செட்டியார்களும் முதலியார்களும் கோலோச்சி அந்த பொருளாதாரம், கோவையின் பொருளாதாரத்தை இப்போ ஒரு காலகட்டம் இருக்கு. KG பக்தவச்சலம் வந்து சொல்றாப்புல, என்ன சொல்றாப்புல, நாக்கியமார் இல்லைன்னா கோயம்புத்தூரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டம் எப்படி வந்துச்சு? அது ஜிடி நாயுடுக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன? இதை கேள்வி கேட்குங்களே, இது கேள்வி கேட்கல. தமிழர்களினுடைய பொருளாதார அதிகாரம் எப்படி வந்து பறிக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு 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 ஆராய்ச்சி நம்ம செய்யணும்ல. இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் RK சண்முகம் செட்டியார் கோயம்புத்தூர்காரர். எப்படி போச்சு அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கு யார் நம்ம சொல்றது? இல்ல பேரு கூட அது வேற விட்டுருங்களேன். அந்த நாயுடுன்னு வச்சீங்கன்னா நீங்க அடுத்ததா வந்து சிதம்பரனாருக்கு வைங்க, வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு வைங்க. அதை அங்க வந்து உங்களுக்கு சிதம்பரனார் அப்படின்னு வச்சிருங்க, பிள்ளையை தூக்கிடுறீங்க. முத்துராமலி நம்ம யாரும் அடையாளத்தோட இருக்க, பிள்ளைகள் இருக்க, தேவன் இருக்க, கோனார் இருக்க, செட்டியார் இருக்க, எதுவாக இருக்க, நீ நார் காமராஜ். ஏன் அந்த நார் அங்க வர மாட்டேங்குது? அந்த நார் அங்க வராது. அந்த அருள் விகுதி வந்து அங்க வரவே வராது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் நுணுக்கமான அரசு. இதெல்லாம் பாருங்க. இப்ப நீங்க மேம்பாலத்துக்கு பேர் வச்சதுக்கு நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாட்டே இன்னும் அடுத்த வருஷம் அடுத்த முறை வந்து திமுக வாக்களிச்சுன்னு வச்சுக்குவேன், நாயுடு நாடுன்னு மாத்திட்டான்னு வச்சுக்குவேன், யார் என்ன பேச முடியும்? அது கூட அன்னைக்கு சங்கரலிங்க அண்ணார் வந்து இறக்கல அப்படின்னா, அவரு இது பண்ண தியாகம் செய்யல அப்படின்னா அதையும் கூட மாத்திருப்பாங்க. இப்ப பிரச்சனை வந்து என்னன்னா, சங்கரலிங்கனார் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு விருப்பமே இல்லை. இவங்கெல்லாம் வந்து அவருடைய கோரிக்கை இதுல எழுதிட்டாங்க. அது கூட உயிர் தியாகம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து உயிர் செத்த சங்கரன். ஆமா, அது ஒண்ணும் கிடையாது. அண்ணாதுரை வந்து பேர் வச்சதான் அதான் பெரிய விஷயம். அதுதானே அந்த மக்களுக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. நாயுடு நாடுன்னு நீ பேர் வச்சாலும் உங்களால ஏதாவது கேட்க முடியுமா? எத்தனை பேர் இருக்கா கோயம்புத்தூர்ல? எத்தனை பேர் இருக்காங்க? டாக்டர் சுப்ராயன் இருக்காரு. இந்த கோயம்புத்தூர் ஆறதுக்கு முதல்ல சிறுவாணி தண்ணியை இந்த கோயம்புத்தூர் கொண்டு வந்த ரத்ன சபாபதி முதலியார் இருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ தியாகம் செஞ்சவங்க இருக்கிறாங்க. தீரன் சின்னமலை இருக்கு, சின்னமலை பேரை வச்சுட்டு போயிருக்கலாம். தீரன் சின்னமலையா மேம்பாலம் கூட வைங்க, கவுண்டர் கூட உங்களுக்கு போடுறதுக்கு வந்து தமிழ் சாதி ஒரு பிரச்சனை இருக்கும். தீரன் சின்னமலையார் மேம்பாலம் கூட வச்சிருக்கலாமே. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 தெளிந்த பார்வை இருக்கு.
நாயுடு நாயக்கர் ரெட்டி டிக்கு. தெளிந்த பார்வை தெலுங்கு பார்வை. இப்போ தமிழக அரசியல் கள நிலவரம் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நம்ம ஏற்கனவே சொன்னதானே, விஜய் வந்து ஒரு பயனாளி. ஏன்னா வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து ஏதாவது பசியை பார்த்திருப்பாரா? ஏதோ ஒரு வேதனைய, தாயினுடைய கண்ணீரை, தகவலுடைய வேதனைய பார்த்ததே இல்லை. எல்லாமே வந்து தட்டுல கிடைக்கும் போது பானத்தை சில்வர் ஸ்பூன் இருந்துட்டு வந்து நீங்க எப்படி வந்து மக்களுக்கான விடுதலை பெற்றுக் கொடுப்பீங்க? தேவையில்லை. நீங்க அரசியல் பேசுறதுக்கான தேவையில்லை. அதான் வந்து அந்த களத்துல வந்து இப்படி ஒரு துன்ப சம்பவம் நடந்த உடனே எஸ்கேப் ஆகி அந்த லைம் லைட் வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கணும். அந்த ஒளிவட்டம் வந்து நம்ம கூட இருக்குங்கிறதுனால நீங்க ஓடி போறீங்க. இப்போ வரைக்கும் வந்து என் மக்களை நான் பார்க்க வருவேன், நீ பாதுகாப்பு கொடுத்தா குடுக்காட்டிப்போ அப்படி சொல்லிட்டு வரணும்ல. ஆனா இப்பயும் வந்து தன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் நினைக்கிறாரு. மக்களுடைய வேதனை முக்கியம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவரை வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடாது, பார்க்க கூடாது. அவர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஆதரிச்சு தானே இருந்தீங்க. உங்கள் அண்ணன் தான் வந்து தம்பின்னு வாழ்த்து பாப்பாரு. அப்போ வந்து உங்க அண்ணனுக்கு தெரியல. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய அறிவுரைகள் வந்து கொடுத்தாங்க. அரசியல் கட்சத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, இதுல நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு கூட பிறந்த தம்பி போல அத்தனை பாடங்கள் எடுத்திருக்கிறேன். சீமான் பாடம் நடத்தி அதை இப்ப கத்துக்கிட்டு முதுகுல குத்திட்டாரா? அப்ப அவரை திரும்ப வந்து திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் மற்றொரு கண்ணு, பெரியார் வந்து கொள்கை தலைவர் அப்படிங்கும் போது வந்து நம்ம வந்து தம்பியாவது அண்ணனாவது போட்டாடுறா பெரியார் சொல்லி யார் வந்தாலும் சரி அப்படிதான். அந்த அடிப்படை தான். இப்ப நமக்கு வந்து தம்பியா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும், கருத்து தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். வந்து தலைவரே கிடையாது. இவர் வந்து 19 நாடாளுமன்ற தேர்தல்ல தப்பி தவிர வந்து கமலஹாசன் வந்து இறக்கி விட்டாங்க. இல்லைன்னா அப்பயே ஒரு விழுக்காடு இருந்தவங்க நாங்க வந்து 7 விழுக்காடு கூட எடுத்துக்கலாம். 26 வந்து எங்க எல்லாரும் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கலாம். ஆனா அதை தடுத்து ஆடிட்டாங்க, ஆட்டையை கலைச்சிட்டாங்க. இப்ப 26 வந்து விஜய் இறக்கிருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப முன்னாடியே இறக்கிட்டாங்க. ஆனா கள நிலவரத்துல வந்து விஜய்க்கு ஆதரவு இந்த விஷயத்துல கூடின மாதிரி நினைக்கிறீங்களா, இல்ல வந்து மக்கள்கிட்ட அம்பலப்பட்டிருக்காரு? இந்த போலி வேஷம் வந்து வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஏன்னா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் என்ன அப்படின்னா, என் கண்ணீர்ல என் கண்கள் இருந்து வடியக்கூடிய அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய விரல்களா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இருக்கிறதா அப்படிங்கிறதா மக்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதை கூட செய்யலன்னா எப்படி? மக்கள் வந்து அங்க இளைஞர்கள் வந்து செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து இவர் அரசியல் கட்சி தலைவரா மட்டும் இல்ல, மனுஷனா இருக்கிறதுக்கு தகுதியற்றவர் நடிகர் விஜய் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சு. இப்போ அரசியல் கள நிலவரம் வந்து அதிமுக விஜய் பாஜக கூட்டணி, அதிமுக அப்படிங்கிற 22ல கட்சி ஆரம்பிச்சாப்ல 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாப்ல. அடுத்த 10 வருஷம் அவர் தான் சாகும் வரை முதலமைச்சர். அதுக்கடுத்து அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க, 40க்கு 38 வெற்றி பெற்றாங்க. தனி கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்சாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமாக வந்து நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து அந்த சினிமா கிளாமர் வந்து இருந்திருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் அந்த சினிமா கிளாமர் வந்து அவருக்கு தேவைப்படுது. அவர் சொல்றாரு கொடி பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவருடைய ஒரு ஆட்சாமையை குறிக்குது, பலகீனத்தை குறிக்குது. அவர்கிட்ட இல்லாத வந்து விஜய் கிட்ட இருக்கிறத அவர் நம்புறாங்க. விஜய் வச்சு நம்ம அதிகாரத்துல பிடிச்சிடலாம், விஜய் நம்ம கூட வந்தா கட்டாயம் வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னன்னா இப்போ திமுக உங்களுக்கு முதன்மையான எதிரி, இனப்படுகொலைக்கு துணை நின்று அவர்கள் உண்டு. அந்த திமுகவை வீழ்த்துறதுக்கு நடிகர் விஜய் வந்து அடிக்கிறார் அப்படின்னா அதை நீங்க ஆதரிக்க தானே செய்யணும். நீங்க ஏன் வந்து விஜய் நீங்க இப்ப விஜய் அடிக்கிறது அப்படிங்கிறது திமுகவை பாதுகாக்கிறது மாதிரி ஆகாதா? இல்ல, நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா நடிகர் விஜய்க்கு வந்து நம்ம ஏற்கனவே பேசலாம், ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இப்போ இந்த 6 மாசத்துக்கு 2000 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து நடிங்கன்னு வந்து திமுக வந்து விஜய் கிட்ட சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல திமுகவால் வளர்க்கப்பட்ட பாம்பு தான் விஜய் அப்படின்னு நாங்க கருதுறோம். ஒரு பக்கம் உங்களை வந்து பிஜேபி பி டீம்காங்க,
நீங்கள் விஜயை சொல்கிறீங்க. ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்றது, கொஸ்டின் பேப்பர் பார்த்து ஆன்சர் தெரியாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வேற, கொஸ்டின் பேப்பர் பார்த்து இந்த கொஸ்டினே என்ன கொஸ்டின் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய ரசிகர்கள். அவங்கள வந்து அவங்களாம் பார்த்தா நமக்கு பரிதாபம் தான் படம்னு தோணுதே தவிர அவங்க வந்து எதிரியா கருதணும், பகையாளியா கருதணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடே இல்லை. அதனால வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுது அப்படின்னா வந்து திமுக சிரிச்சிருவோம். இல்லை, இந்த தேர்தல் இந்த சூழல்லையுமே வந்து நாம் தமிழர் தனித்தே தான் நிற்கும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆடு மாடு வளர்த்துல வந்து ஆடு மாடு வளர்த்துல வந்து அரசாங்க பணியாக மாற்றணும்னு நினைக்கிறோம். செயற்கை வேளாண்மை முறையை ஒழித்து விட்டு முழுக்க இயற்கை வேளாண்மை முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வரலாற்றுல 10,000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் வந்து விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் இந்த உரத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த செயற்கை வேளாண்மை முறைக்கு அப்புறம் ஏன் வந்து கடன்லையா மாறான், ஏன் வந்து அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாம வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகுறான் அப்படின்னா அது காரணம் வந்து அவன் கரணிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே விதைக்கு காசு போடுறான், உரத்துக்கு காசு வாங்கிடுறான், பூச்சிக்கொல்லிக்கு காசு போடுறான். எவனோ அடிக்கக்கூடிய கஞ்சாவை விற்கக்கூடிய திமுக காரன் ஜாபர் சாதிக்கு, இந்த மெத்து விற்கக்கூடிய திமுக காரங்க, போதைப் பொருள் விற்கக்கூடிய திமுக காரங்களாம் பெரும்பெரும் முதலாளிகளா இருக்காங்க. பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல கூட ஒரு மெத்து வித்த ஒருத்தர் வந்து பெரும் பணக்காரரா இருக்கு. ஆனா இந்த நாட்டுல 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவை தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் ஏன் வந்து கடனாளியா இருக்கிறாங்க? ஏன்னா அந்த செயற்கை வேளாண் முறை இதைய வாங்கணும், எல்லாம் காசு கொடுத்து வாங்கிடணும். வெள்ளாமை இருந்தா உண்டு, இல்லைன்னா கிடையாது. இது ஏன் இயற்கை கொண்டு வரணும் அப்படின்னா, போன வெள்ளாமையில இருந்து கிடைச்ச விதை நம்ம கிட்ட இருக்கும். உரம் ஆடு மாடு, ஆட்டு புழுக்க, மாட்டு சாணி, கரம்ப மண், அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டங்கள்லேருந்து வரக்கூடிய கரம்ப மண் உரமா போடுறோம். பூச்சிக்கொல்லி அதுக்கு ஒரு இயற்கை முறையில வந்து பூச்சிக்கொல்லியில வந்து தயாரிக்கணும். இதை வச்சு விவசாயிகள் வாழ்ந்தா தான் நாடு வாழும். நீங்க எல்லாத்தையுமே அடிப்படை கட்டமைப்பு எல்லாத்தையுமே மாற்றணும். இது வந்து யாருக்கு புரியுங்கிறீங்க? இது வந்து எந்த அரசியல் கட்சி தலைவருக்கு புரியும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது வந்து 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணா 5 கோடி ரூபாய் எடுக்கலாம். நீங்க ஒரு பண்பாட்டு மாற்றத்தை உருவாக்கிட்டு அதிகாரத்தை பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஒரு புரட்சிகரமா அது அப்படி எளிதா நடந்துரும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா நடக்காது. திரும்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திச்சுட்டு கூட நம்ம மீண்டு எல்லாம் வரலாம். ஆனா இதை நாம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன திருப்தி இருக்குல்ல, இதை நாம செய்யணும். இந்த காலகட்டத்துல செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம சீன புரட்சியை பாக்குறோம், ரஷ்ய புரட்சியை பாக்குறோம். 1917 வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் வந்துருச்சுங்கிறோம். அதுக்கு 20-25 ஆண்டுகள் அவங்க உடைச்சிருக்கிறாங்க. நீண்ட பயணம் இருக்கு. அதனால வந்து எதுவுமே இங்க சாத்தியப்படாது. சேகுவரா சொல்ற மாதிரி வந்து பழம் வந்து தானா பழுத்து வந்து மடியில விழுகும்லாம் எதிர்பார்க்கல, அதை அடிச்சுதான் பண்ண முடியும். அதனால வந்து அதற்கான வேலைகள் நாங்கள் தொடர்ச்சி செஞ்சுதான் இருக்கு. நன்றி, நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கு.